மக்கள் 5 பேரும் ஏய் ஆட்டாம் படுறான்னா என் மகன் கர்ணராஜனோ முந்தி பிறந்த என் வயிற்றில் முந்தி பிறந்தது ஆச்சு என் மகன் கர்ணன் முந்தி பிறந்தவன் ஆச்சு. நான் முன்னோரிலே நாளிலே கர்ணனிடம் சென்று நான் சத்தி வாக்கு வாங்கி விட்டேனே. அந்த சத்தி வாக்கு வாங்கி விட்டனே. என்ன நான் செய்ய போறேன் தெய்வமே? ஐயோ தோழி, அது தாயே. சத்தி வாக்கு என்ன என்று சொன்னாயே? ஆமா, இந்த தூர்வாசர் அவர் யாகம் செய்யும் போது பணிவிடை வேலை நான் செய்து வந்தபோது என்னுடைய கைரேகையை பார்த்து திருமணம் நீ செய்து போனினாலும் உன்னுடைய புருஷனிடம் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்று சொல்லி குழந்தை பாக்கியம் கிடையாது. 5 மந்திர கல்லை எனக்கு உபதேசித்த போது 5 மந்திர கல்லை நான் வாங்கி வைத்திருந்தேன். நான் இளம் பருவம் பிள்ளை, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த மந்திர கல்லு விளையாட்டுத்தனமாக காலையில் கதிரவன் உதயம் முன்னே இந்த தூர்வாசர் கொடுத்த அந்த மந்திர கல்லை பலிக்குதா என்று அந்த சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை ஆத்தில் போட்டு விட்டேன். அப்போது சூரிய பகவான் வந்து என்னிடம் சேருவாய் என்று என்னிடம் கூறினார். ஐயோ சாமி, நான் 5 வயது பிள்ளை ஆச்சே, நான் முடியாது என்று பின்னாடி போனேன். நான் பின்னாடி போகும்போது மந்திரி சொல்லி என்னிடம் முன்னாடி கட்டி என்னுடைய பிடித்தார். பருவத பெண்ணாக நான் அவரோட சரியாக பருவம் ஆகிவிட்டேன். அப்போது ஆகும்போது என்னிடம் நான் அவருடன் சேர்ந்து 3:45 நாளிகையில் கர்ணன் பிறந்தான். அப்போது நான் இந்த சின்ன வயதில் நம்ம குழந்தை எடுத்து வீதியில சென்று நம்ம தந்தையிடம் போனால் ஏழிதம் பேசுவார் என்று பெட்டி செய்து அந்த பெட்டியில் வைத்து நான் அனுப்பிவிட்டேன். அந்த கர்ணனை அனுப்பிவிட்டாய். என்னுடைய முந்தானி துணியை கிழித்து தங்க பெட்டியில் வைத்து அந்த முந்தானி துணி வைத்து விட்டேன். இப்போது நான் தாய் யார் என்று தெரிய கர்ணன் இந்த ஊர் நாட்டுக்கு எல்லாருக்கும் ஓலை எழுதி அனுப்பி அப்போது இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் போய் நான் தான் உன்னுடைய தாய் என்று நிக்க கர்ண மகாராஜன் நான் முந்தானி துணி கிழித்து பத்தியா அந்த அடையாளத்தை எடுத்து கொடுத்தால் அந்த துணியை மறுபடியும் பறந்து வந்து அவரிடம் சேர்ந்துருது. எல்லாரும் போக நான் கடைசியாக போனேன். அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? என்னுடைய மாயக்கண்ணன் இருக்கின்றானே, என் அண்ணன் மகன். அந்த சூதுனாலதான் இதுதான் சமயம். கர்ணனிடம் நாகாஸ்தாரம் இருக்குது. உனக்கு 5 பிள்ளை வேணுமா 1 பிள்ளை வேணுமான்னு கேட்டான். அப்பதான் 5 பிள்ளை எனக்கு வேணும், 1 பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் மருமகனிடம் சொன்னேன். அப்போது 1 பிள்ளை போனால் போகட்டும், அந்த முந்தானி துணி நான் தான் உன் மகன் தாய் என்று நான் போய் வாங்கி மேலே போட்டேன். மேலே போட்டும் போது அந்த ஆடையாகப்பட்டது என் மேல நின்னது. அந்த ஆடையாகப்பட்டது மார்பில் அணிந்து ஒட்டினும் போது தாயே என்னை ஏன் இப்படி வளர்த்து இப்படி பண்ணிருக்கிறேன். அப்போதுதான் நான் இந்த விளக்கத்தெல்லாம் நான் அவனிடம் சொல்லிவிட்டு வந்தேன். நீ மந்திரத்தில் பிறந்தவன் கர்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தபோது அம்மா எனக்கு எடுத்து மார்பில் அனைத்து நீ எனக்கு பால் கொடுக்காவிட்டாலும் இப்ப எனக்கு தாய் என்று தெரியும் போது எனக்கு பால் கொடு என்று கேட்டான். கர்ணன் கேட்டான். அப்போது நான் என்ன பண்ணேன்? 7 திரைமை பிடித்து 7 திரை போட்டு திரைமறைவாக நின்று என்னுடைய மார்பில் கசக்கி பிழிந்தேன். பாலை பிழியும் போது நெற்றியில் அடித்தது. தாயே எனக்கு அந்த மார்பில் இருந்த பால் எனக்கு நெற்றியில் அடித்தது. சுரந்த பாலை கறந்து வையம்மா, குளித்துட்டு வந்து அந்த பூஜை முடிச்சுட்டு வந்து நான் உடைய பாலாவது குடிக்கிறேன்
என்று கேட்டான். கேட்டான். அப்போது நான் அந்த சொரந்த பாலை கொட்டாங்கச்சி எடுத்து பிழிஞ்சி மார்பை அமுத்தி பிழிஞ்சி எடுத்து உரியில் வைக்கும் போது நான் வச்சிட்டு திரும்ப சூதுக்கார கண்ணன் இருக்கின்றானே பூனியாக மாறி அந்த பாலை தட்டி விட்டு கரெக்டா கண்ணன் வந்து வாசலில் நுழையும் அந்த பால் சாயம் நான் திரும்ப அப்போ அம்மா கறந்த பாலும் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு உன்னர் இல்லையே என்று சொல்லி கர்ணனால நானால கட்டி பிடிச்சு அழுந்து விட்டு நான் ஒரு வார்த்தை கேட்பேன் கர்ணா நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு ஆமா இது மாரிதான் உனக்கு 5 பேர் இருக்கிறாங்க தம்பிமார்கள் 5 பேர் வாழணுமா நீ ஒரு ஆள் வாழணுமா என்று கேட்டு என்னுடைய தம்பிமார்கள் 5 பேர் வாழட்டும் நான் ஒருவன் போனால் போகட்டும் கேளையம்மான்னு சொன்னான். அப்போதுதான் நான் சத்தியவாக்கு வாங்கினேன். இந்த நாகஸ்தரம் அர்ஜுனன் உன் மேல வந்து பூட்டும் போது நீ ஒரு கணைக்கு மறுக்கணை விடக்கூடாது என்று சத்தியவாக்கு வாங்கினேன். சத்தியவாக்கு வாங்கி கர்ணனிடம் என்னிடம் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மாண்டு மடிந்தனதான் என்னுடைய தம்பிமாருக்கு நான் அண்ணன் என்று தெரிய வேண்டும். இது வரைக்கும் நான் அண்ணன் என்று அவங்களுக்கு யாருக்கும் 5 பேருக்கு தெரியக்கூடாது அப்படி என்று என்னிடம் சத்தியம் வாங்கி விட்டான். இப்போது அதுக்காக தான் நான் அர்ஜுனன் மடிவானா இல்ல கர்ணன் மடிந்தானான் ரணக போர்க்களத்தில் வந்து பார்க்க வரும்போது என் கர்ணன் மகன் தான் மடிந்திருக்கின்றான். அதுதான் என்னோட பேரு குந்தமாதேவி என்று என்னுடைய பேரு. அட என் மகனே கர்ணராஜா
எனக்கு கொத்துமல்லி கொடி நல்லே என் குடல பொத்து மல்லியா கொத்துமல்லி கொடி மல்லியா என் குடல பொத்து மல்லியா குடல பூத்ததே கர்ணன் ஒரு குளத்துல பூத்திருந்தான் எனக்கு அஞ்சு மல்லி எடுக்க மல்லியா கண்ணனுக்கு அங்கத்துல பூத்த மல்லியா இந்த அங்கத்துல பூத்ததே கண்ணவரி காத்துல பூத்திருந்தா இந்த ஆத்துல பூத்திருந்தா இந்த ஆத்துல பூத்திருந்தா இந்த அரணுக்கு பூஜைக்கு பூ உண்டா இந்த அள்ளியாளுக்கு ஒரு தேவனே இல்லையாடா இந்த சோமா இந்த பருத்தி கொடுத்துக்கலா இந்த பருத்தி கொடுத்துக்கலா இந்த பாக்கோ ஜனங்களா இந்த பருத்தி கொடுத்துக்கலா என்ன பாக்கோ ஜனங்களா என் மகன் மனிதன் என்றா என் மகன் மனிதன் என்றா நான் குழியா அழுகிறேன்